Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து பவுண்டட் ஆப்பரேட்டர்ஸ் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்து எப்போ ஒரு ஆப்பரேட்டர் வந்து டயகனலைசபிளாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா லீனியர் அல்ஜிப்ரா கோர்ஸில் சப்போஸ் ஏங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n ஓவர் c. ஓகே, இப்படி இருந்ததுன்னா அண்ட் ஏ வந்து ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட், அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார், ஏ வந்து ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட். இப்படி இருந்ததுன்னா ஏ வந்து டயகனலைசபிள், அதாவது ஏக்கு வந்து n ஐகன் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், n லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆர்த்தோகனல் ஐகன் வெக்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் such that a ஈக்குவல் டு p ஸ்டார் dp, ரைட்? இங்கே வந்து டிங்கிறது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் வித் ஐகன் வேல்யூஸ். இதை இன்னொரு விதமாக எப்படி எழுத முடியும்னா ax ஈக்குவல் டு summation j equal to 1 to n alpha j inner product x uj uj, where uj ங்கிறது வந்து eigen value of uj ங்கிறது வந்து eigen vector corresponding to alpha j, where uj ங்கிறது என்ன, where a uj equal to alpha j uj, right? alpha j uj. ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா ஃபார் ஆல் ஜே ஈக்குவல் டு 1 to n இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஃபார் ஆல் ஜே ஈக்குவல் டு 1 to n. அதே நேரத்தில் இன்னர் ப்ராடக்ட் வந்து ui uj, இதோட இன்னர் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து டெல்டா ij, அதாவது ஈக்குவல் டு 1 இஃப் i ஈக்குவல் டு j, 0 இஃப் i நாட் ஈக்குவல் டு j. ஸோ இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு n லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் வந்து ஐகன் வெக்டர்ஸாக கிடைக்கும். எப்போன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டாராக இருந்ததுன்னா அந்த மாதிரி கேஸில் நம்ம ஏஎக்ஸ் எப்படி எழுத முடியும்னா இன்னர் ப்ராடக்ட் ஜே ஈக்குவல் டு 1 to n ஆல்ஃபா ஜே இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே யூஜே ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஹில்பர்ட் ஸ்பேஸ் சி பவர் n cross 1. ஓகே, ஸோ இது ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார், அதாவது காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸாக இருந்தால் இதே கண்டிஷன், ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டாருங்கிற கண்டிஷன். ரியல் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், அந்த கேஸ்லேயும் வந்து இந்த ரிசல்ட் வந்து ஹோல்ட் ஆகும். ஸோ அந்த கேஸில் நமக்கு வந்து இங்கே ஸ்கேலர்ஸ் எல்லாம் வந்து ரியல் வேல்யூவாகவே கிடைக்கும். இங்கே பிங்கிறது வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ், இன் கேஸ் ஆஃப் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் பிங்கிறது வந்து ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், தட் இஸ் பி டிரான்ஸ்போஸ் பி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா ஃபார் விச் இந்த மாதிரியான ஈக்குவேஷன் வந்து ஹோல்ட் ஆகுமா? ஓகே, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு inner product summation j equal to 1 to n alpha j inner product x uj uj. ஸோ நம்ம இன்ஃபைனைட் டைமென்ஷனில் ஒர்க் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் இங்கே ஃபைனைட் சம்முக்கு பதிலாக இன்ஃபைனைட் சம் வரும். ஓகே, ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து எப்போ ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து ஹோல்ட் ஆகும் அந்த விஷயத்தை தான் வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் பவுண்டட் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல இப்போது எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் வந்து அதோடைய அட்ஜாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். அட்ஜாயிண்ட்டுடைய டெஃபனிஷன் என்ன, ஏ ஸ்டாரோடைய டெஃபனிஷன் என்ன, ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போல் அல்லது ஏ டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட். அதாவது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதணும், ஒவ்வொரு என்ட்ரிக்கும் கான்ஜுகேட் போட்டோம்னா அதுதான் வந்து அட்ஜாயிண்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து ஆப்ரேட்டரான ஹில்பர்ட் ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு
அட்ஜாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுமா அதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். இங்கே இந்த அட்ஜாயிண்டோடைய ஆக்சுவலான ஒரு விஷயம் வந்து என்னென்னா inner product AXY equal to inner product X A star Y. அதாவது ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏ ஸ்டார் நம்ம வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா ஏவும் ஏ ஸ்டாரும் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு சி பவர் என் கிராஸ் 1 அல்லது எஃப் பவர் என் கிராஸ் 1, ரைட்? இன் ஜென்ரல் எழுதணும்னா எஃப் பவர் என் கிராஸ் 1. ஸோ இன் கேஸ் ஆஃப் ரியலில் வந்து ஏ ஸ்டாருங்கிறது வந்து ஜஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்க ஆப்ரேட்டருக்கு நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் கண்டுபிடிக்க முடியுமா சச் தட் இந்த ஈக்குவேஷன் வந்து ஹோல்ட் ஆகுதா? ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆல்வேஸ் மேட்ரிக்ஸ் எழுத முடியுமான்னு கேட்டால் அதுவும் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸோடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து. செப்பரபிள் ஹில்பர்ட் ஸ்பேஸ்னால் நமக்கு ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ், கவுண்டபிள் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த கேஸில் வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸை வந்து அசோசியேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு நான் செப்பரபிள் ஹில்பர்ட் ஸ்பேஸில் நம்மளால் ஒரு மேட்ரிக்ஸை அசோசியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே ஏ ஸ்டாரை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ணலாம். ஆனால் நம்மளால் ஒரு மேட்ரிக்ஸே கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது? ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு நம்ம அந்த ஆப்ரேட்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம ஆப்ரேட்டர் சம்மந்தமான ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஏங்கிறது வந்து என்ன, ஏ ஃப்ரம் H to H be a bounded operator. இப்போ ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டர் எடுத்துட்டு நாம் ஆஃப் ஏங்கிறது வந்து என்ன, நாம் ஆஃப் ஏ. ஏன்னா ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டருக்கு நம்மளால் நாம் ஆஃப் பவுண்டட் ஆப்ரேட்டர் வந்து என்னன்னு சொல்ல முடியும். அது வந்து சுப்ரீமம் ஆஃப் நாம் ஆஃப் ஏஎக்ஸ் where norm x less than or equal to 1, right? Norm x less than or equal to 1. ஆனால் ரீஸ் ரெப்ரசன்டேஷன் ஓட கராலரியா நார்ம் ஆஃப் அ வெக்டரை வந்து நம்ம வேற ஒரு மாதிரி பார்க்க முடியும்னு நம்ம சொன்னோம். ஸோ ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரத்துலேருந்து ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் நார்ம் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன, நார்ம் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் சச் தட் நார்ம் ஒய் இஸ் லெஸ் than or equal to 1, ரைட்? நார்ம் ஒய் இஸ் லெஸ் than or equal to 1. ஸோ இப்போ இந்த அப்ரோச்சை அல்லது ஒரு வெக்டருக்கு வந்து நாம் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியும். அப்போ நார்ம் ஆஃப் எக்ஸையும் வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னா நார்ம் ஆஃப் எக்ஸ் என்ன வரப்போகுது, நார்ம் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து சுப்ரீமம் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஏஎக்ஸ் ஒய் வேர் நார்ம் ஒய் இஸ் லெஸ் than or equal to 1. ஆனால் நார்ம் ஆஃப் ஆப்ரேட்டர் என்ன, சுப்ரீமம் ஆஃப் இந்த மாதிரி குவான்டிட்டிஸ். ஸோ இந்த ரெண்டுத்துலேருந்து நார்ம் ஆஃப் ஏங்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியும். நார்ம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன, சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் வேர் நார்ம் எக்ஸ் லெஸ் than or equal to 1, நார்ம் ஒய் இஸ் லெஸ் than or equal to 1. ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்சர்வேஷன். இதை நம்ம ஒரு சில ரிசல்ட்டில் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே இதை ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த அப்சர்வேஷனை வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்போ ஒரு ஆப்ரேட்டருக்கு இந்த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ டெஃபனிஷன், an operator B belongs to BL of H. BL of Hங்கிறது என்ன, BL of Hங்கிறது வந்து the space of all bounded linear operators from H to H. ஏற்கனவே இது வந்து ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு, சாரி, இது வந்து ஒரு பனாக் ஸ்பேஸுங்கிறது வந்து நமக்கு தெரியும், ரைட்? ஏன்னா வந்து டொமைனும் கோடொமைனும் வந்து இன்ஃபேக்ட் கோடொமைன் வந்து BL of X, Y, இது வந்து பனாக் ஸ்பேஸ். எப்போனா வந்து Y பனாக் ஸ்பேஸ். இங்கே வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் ஃப்ரம் H to H தான் பார்க்குறோம். H வந்து கம்ப்ளீட். ஸோ அதனால் இதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் நாம் லீனியர் ஸ்பேஸ். நாம்ங்கிறது வந்து என்ன, நாம்ங்கிறது வந்து இந்த ஃபேக்ட், நாம் ஆஃப் ஏங்கிறது என்ன, சுப்ரீமம் ஆஃப் நாம் ஆஃப் ஏஎக்ஸ் வேர் நாம் எக்ஸ் லெஸ் than or equal to 1. வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஆப்ரேட்டர் நாமும் இது வந்து கம்ப்ளீட். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டர் பிலாங்ஸ் டு பி பிலாங்ஸ் டு பிஎல் ஆஃப் ஹெச், இது எப்போ வந்து அட்ஜாயிண்ட்னு சொல்லணும்னா இஸ் said to be an adjoint of
A belongs to BL of H. இங்கே வந்து நம்ம A ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். let A belongs to BL of H. ஓகே, எப்போ சொல்லுவோம்னா if inner product AXY equal to inner product XAY sorry XBY for all x comma y belongs to H, right? இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம வந்து இந்த BA வந்து adjoint of N வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் வந்து பிக்கு வந்து நம்ம ஒரு நோட்டேஷன் கொடுக்க போகிறோம். இந்த கேஸ் B we denote B by நம்ம வந்து பியை வந்து A ஸ்டார்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம மேட்ரிக்ஸ் தியரியில் அல்லது லீனியர் அல்ஜிப்ராவில் A ஸ்டாருங்கிறது வந்து அட்ஜாயிண்ட்டுன்னு நம்ம நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே நோட்டேஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்போ அட்ஜாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்? இன் கேஸ் ஆஃப் மேட்ரிசஸில் நம்ம ஜஸ்ட்டு காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் போதும். ஆனால் வந்து இங்கே நம்ம ஒரு இன்ஃபைனைட் டைமென்ஷனல் ஹில்பர்ட் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த ஃபாலோயிங் ரிசல்ட் வந்து எப்போ அட்ஜாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறது வந்து ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்லுது. லெட் A belongs to BL of H, அதாவது எந்த ஒரு பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் ஆனால் ஹில்பர்ட் ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு அட்ஜாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். தென் there exists a B belongs to BLH. In fact, there exists a unique B belongs to BLH such that inner product AXY equal to inner product XBY for all x comma y belongs to H. அப்போ எந்த ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டர் ஆன ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு வந்து ஒரு அட்ஜாயிண்ட் ஆல்வேஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே ஹில்பர்ட் ஸ்பேஸுங்கிறது வந்து அதுதான் வந்து தேவையான சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ நம்ம வந்து ஒரு இந்த தியரம் ப்ரூஃபுக்கு அப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் அசம்ஷன் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு. ஓகே, ஸோ இதோட ப்ரூஃப் வந்து பேஸ்ட் ஆன் ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரம், ரைட்? பேஸ்ட் ஆன் ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரம். இப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்கள். ஒரு ஒய்ன்னு ஒன்று கொடுத்தா நம்ம வந்து யூனிக்காக ஒரு வெக்டர் கண்டுபிடிக்கணும் such that inner product AXY equal to inner product x, z. அந்த z தான் வந்து நம்ம BYன்னு வந்து சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரத்தை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் y belongs to H. ஓகே, ஸோ டிஃபைன் f suffix y from H to F by எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா fy of xங்கிறது வந்து என்னென்னா inner product AX, y for all x belongs to. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா A வந்து லீனியர், அதே நேரத்தில் இன்னர் ப்ராடக்ட் வந்து லீனியர் இந்த ஃபஸ்ட் வேரியபிள். ஸோ அந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி F வந்து நம்ம ஈஸியாக லீனியர்னு வெரிஃபை பண்ண முடியும். ஸோ F வந்து f suffix y is linear. ஓகே, அது மட்டும் இல்லை, மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் AXY இது வந்து பை கோஷி-ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி என்ன வரப்போகுதுன்னா this is less than or equal to norm of AX into norm Y. ஆனால் ஏங்கிறது வந்து பவுண்டட் ஆப்ரேட்டர். ஸோ அதனால் இது வந்து less than or equal to norm A norm X into norm Y, ரைட்? அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் fy of x, அது வந்து இந்த குவான்டிட்டி, தட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் AXY. ஆனால் இது வந்து லெஸ் than or equal to some m suffix y into x, right? This is less than or equal to m suffix y into norm x, where m suffix y ங்கிறது என்ன, where m suffix y ங்கிறது வந்து norm A into norm y. ஓகே, norm A into norm y. அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா ஒரு ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு f suffix yன்னு ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது. இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி ஒய், ரைட்? ஃபார் எவ்ரி ஒய் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா அது ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனலை கொடுக்குது. ஆனால் நம்மளுடைய டொமைன் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ். அப்போ ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும்.
So by Rees representation theorem, there exists a unique Z belongs to H such that Fy of x equal to inner product x comma z for all x belongs to H. Right? இதுதான் வந்து Rees representation theorem சொல்லுது. எந்த ஒரு continuous linear functionலுக்கும் ஒரு யூனிக்கா ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும் such that அந்த continuous linear functionால நம்ம inner product வந்து எழுத முடியும். ஸோ இப்போ Fy உடைய டெஃபினிஷனையும் இதையும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? தென் Fy of x அல்லது இப்படி எழுதலாம் inner product x comma z, இது வந்து Fy of x. ஆனால் Fy of x உடைய டெஃபினிஷன் என்ன? that is ax comma y for all x belongs to h, right? for all x belongs to h. அப்போ நம்ம இந்த வெக்டரை z தான் வந்து நம்ம b of y ன்னு வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டிஃபைன் b from h to h by b of y equal to z, right? ஏன்னா ஒரு y கொடுத்தா நம்மால் zன்னு ஒரு வெக்டர் கண்டுபிடிக்க முடியும் such that inner product x comma y equal to inner product ax comma y. ஸோ நான் வந்து இந்த z வந்து என்ன சொல்கிறேன்? z வந்து b of y ன்னு வந்து டிஃபைன் பண்ணுறேன், ரைட்? z வந்து b of y ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்படி டிஃபைன் பண்ணோன்னா b வந்து லீனியர்னு வரப்போகுது, ரைட்? ஸோ b இஸ் லீனியர். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? லெட் y ஈக்குவல் டு y1 plus alpha y2ன்னு எடுத்துக்கலாம், ரைட்? லெட் y ஈக்குவல் டு y1 plus alpha y2 where y1 y2 belongs to h and alpha belongs to f, right? ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் by ஈக்குவல் டு by1 plus alpha by2. இதை தான் நம்ம வந்து சொல்லணும். இப்போ நம்மக்கிட்ட 3 வெக்டர் இருக்குது. ஒன்று y1, இன்னொன்று y2, மூணாவது y. இந்த மூணுத்துக்கும் நம்ம வந்து இந்த f suffix yங்கிற ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அது வழியாக நம்ம என்ன சொல்ல முடியும்னா, ஸோ நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் படி தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் z1 z2 z in h அல்லது தேர் எக்ஸிஸ்ட் யூனிக்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் such that inner product x z1 equal to inner product ax y1 comma inner product x z2 equal to inner product ax y2 and inner product x z is equal to inner product ax y for all x belongs to h. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம இந்த வெக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, inner product then inner product ax by byனா என்ன? by தான் வந்து z. ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி inner product xz ஈக்குவல் டு ax yனா இந்த z வந்து b of yன்னு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ inner product இது வந்து inner product xz, ரைட்? inner product xz. ஆனால் இது வந்து என்ன? this is equal to inner product axy, ரைட்? axy. y வந்து y1 plus alpha y2. ஸோ inner product conjugate linear in the second variable அதை யூஸ் பண்ணோன்னா ஸோ y equal to y1 plus alpha y2. அப்போ இது வந்து inner product ax y1 plus alpha conjugate inner product ax y2. ஓகே, ஆனால் inner product ax y1 என்ன? that is inner product x z1. ஸோ இது வந்து inner product x z1, இது வந்து inner product x z2. ஆல்ஃபா கான்ஜுகேட்டை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும், that is x alpha z2. ஓகே, x alpha z2. ஆனால் z1ங்கிறது என்ன? ஸோ this is equal to inner product x by1 plus inner product x alpha by2. So x by1 plus alpha by2. So இது என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? inner product x by. இது வந்து true for all x belongs to h, right? true for all x belongs to h. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா this imply that is
ஏற்கனவே நாம் ஆஃப் அ வெக்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து இது வந்து என்ன ஃபாலோ ஆகுதுன்னா திஸ் இம்ப்ளை by ஈக்குவல் டு by1 ப்ளஸ் ஆல்ஃபா by2 வேர் y ஈக்குவல் டு y1 ப்ளஸ் ஆல்ஃபா y2. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து b வந்து லீனியர்னு ப்ரூவ் ஆயிரும், ரைட்? b வந்து லீனியர்னு ப்ரூவ் ஆயிரும். ஹென்ஸ் b இஸ் லீனியர். அதே நேரத்தில் நாம் ஆஃப் by என்னன்னு பாருங்க, ரைட்? நாம் ஆஃப் by. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அப்சர்வேஷன் வச்சோம், ஒரு ஆப்ரேட்டரோடைய நாம நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும்னா நாம் ஆஃப் b ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் norm of bx where norm x is less than supremum of modulus inner product bxy where norm x less than or equal to 1 comma norm y is less than or equal to 1. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த குவான்டிட்டியை வந்து ஃபைனைட்னு சொல்லணும், அப்போ தான் வந்து b வந்து பவுண்டட் ஆப்ரேட்டர். இது ஒரு டெஃபினிஷன். அதாவது நாம் அதாவது சுப்ரீமம் ஆஃப் இந்த நம்பர்ஸ் வந்து ஃபைனைட்னு சொல்லணும். இப்போ நம்ம இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு பவுண்டு வந்து சொல்ல போகிறோம். அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னா நம்ம வந்து ரிசல்ட் வந்து ஹோல்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இங்கேருந்து இன்னர் ப்ராடக்ட் பிஎக்ஸ்ஒய் என்னன்னு பாருங்கள். இன்னர் ப்ராடக்ட் பிஎக்ஸ்ஒய், ஆனால் இன்னர் ப்ராடக்ட் பிஎக்ஸ்ஒய் என்ன? இன்னர் ப்ராடக்ட் பிஎக்ஸ்ஒய் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஒய் பிஎக்ஸ் அதோடைய காஞ்சுகேட். ஆனால் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் பிஒய், ஓகே, இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் பிஒய் இது வந்து என்னன்னா இன்னர் ப்ராடக்ட் ஏஎக்ஸ்ஒய் இந்த இருக்கு. இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் பிஒய் இது என்ன? இது வந்து இன்னர் ப்ராடக்ட் ஏஎக்ஸ்ஒய், ரைட்? அப்போ இங்கே வந்து காஞ்சுகேட்டில் இருக்குது. காஞ்சுகேட்டில் இருக்கிறதுனால இது வந்து என்ன வரும்னா இன்னர் ப்ராடக்ட் ஏஒய் எக்ஸ் அதோடைய காஞ்சுகேட், ரைட்? அதோடைய காஞ்சுகேட் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் பிஒய் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஏஎக்ஸ் கமா ஒய், இதை வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வந்து மாடுலஸ் போடுங்க. ஸோ திஸ் இம்ப்ளை மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் பிஎக்ஸ்ஒய் திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் காஞ்சுகேட் ஏஒய் எக்ஸ், ரைட்? மாடுலஸ் ஆஃப் அ நம்பர் அண்ட் இட்ஸ் காஞ்சுகேட் அது வந்து சேம் தான். ஸோ அதனால் இது வந்து தட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஏஒய் எக்ஸ். ஆனால் ஏ வந்து பவுண்டட், ஏ பவுண்டடுங்கிறதுனால ரெண்டாவது கோஷி-ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணோம்னா இது வந்து நாம் ஏ நாம் ஒய் நாம் எக்ஸ் அப்படி வரப்போகுது. அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் பிஎக்ஸ்ஒய் இஸ் லெஸ் than or equal to நாம் ஏ நாம் ஒய் நாம் எக்ஸ். ஆனால் நாம் ஒய் நாம் எக்ஸ்லாம் வந்து யூனிட் வெக்டர்ஸ், யூனிட் பாலில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த குவான்டிட்டி வந்து லெஸ் than or equal to நாம் ஏ, ரைட்? இந்த குவான்டிட்டி லெஸ் than or equal to நாம் ஏ. அப்போது இந்த கலெக்ஷனில் உள்ள ஒவ்வொரு நம்பரும் வந்து லெஸ் than or equal to நாம் ஏ. ஹென்ஸ் சுப்ரீமம் இஸ் ஆல்சோ லெஸ் than or equal to நாம் ஏ. ஸோ திஸ் இம்ப்ளை நாம் பி is less than or equal to norm A. Okay, norm B is less than or equal to norm A. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்க ஒரு ஆப்ரேட்டரை வச்சு நம்ம வந்து பின்னு இன்னொரு ஆப்ரேட்டரை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் யூஸிங் ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரம். அது வந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து ஆப்ரேட்டர் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டராகவும் இருக்குது. norm of B is less than or equal to norm of A. பவுண்டட் ஆப்ரேட்டர் மட்டும் இல்லை, அது வந்து அந்த இன்னர் ப்ராடக்ட் ஈக்குவேஷனையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ஈக்குவேஷன் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் பிஒய் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஏஎக்ஸ்ஒய் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஹெச். ஓகே, இப்போ ஒரு கொடுத்துருக்க ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது சாட்டிஸ்ஃபைங் இந்த கண்டிஷன். ஸோ அந்த ஆப்ரேட்டரை வந்து நம்ம அட்ஜாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஹென்ஸ் அட்ஜாயிண்ட் எக்ஸிஸ்ட். ஹென்ஸ் B belongs to BLH and inner product AXY equal to inner product XBY for all x comma y belongs to H. That is Bங்கிறது என்ன? That is இந்த கேஸில் தான் நம்ம வந்து B வந்து A ஸ்டார்னு வந்து டினோட் பண்ணுறோம்.
ஓகே, இங்கே வந்து with norm of b is less than or equal to norm of a and இந்த equation hold ஆகும். ஓகே, இப்போ இதில் யூனிக்னஸ் எப்படி ஃபாலோ ஆகும்னா, ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ சப்போஸ் ரெண்டு ஆப்ரேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் b1 y this is equal to inner product ax y, this is also equal to inner product x b2 y. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா என்ன வரும், இதுலேருந்து வந்து inner product x b1 minus b2 y equal to 0 for all x belongs to h. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா b1 y equal to b2 y for all y. அதாவது நம்ம இந்த ஆப்ரேட்டர் வந்து ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தீரத்தை வச்சு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து யூனிக்னஸ் வரும். ஆனால் இது வந்து ஒரு டைரக்டான ஒரு ப்ரூஃபை கொடுக்குது. யூனிக் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரு யூனிக் ஆப்ரேட்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த யூனிக்னஸ்ல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த யூனிக் அட்ஜாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுலேருந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அது என்னன்னா A equal to A double star, right? A double star na enna adjoint odaya adjoint, right? A star வந்து that is A equal to B star. So இது எதுல இருந்து ஹோல்ட் ஆகுது பாருங்க. note that inner product x by அல்லது a star y. ஓகே, ஸோ நம்ம ஏஎக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னர் ப்ராடக்ட் ஏஎக்ஸ் ஒய் திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் ஏ ஸ்டார் ஒய். ஆனால் ஏ ஸ்டாருக்கு ஒரு அட்ஜாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக வரப்போகுதுன்னா தட் இஸ் ஏ ஸ்டார் எக்ஸ் ஒய். ஏன்னா ஏ ஸ்டாருக்கு அட்ஜாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அதை வந்து ஏ டபுள் ஸ்டார்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் x, y belongs to h. நமக்கு இதுக்கு ஹோல்ட் ஆகுது. தட் இஸ் திஸ் இம்ப்ளை இன்னர் ப்ராடக்ட் a மைனஸ் a ஸ்டார் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா a ஈக்குவல் டு a டபுள் ஸ்டார். ஓகே ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் கொடுத்தா அதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் வந்து எப்படி ஆப்ரேட்டர் சம்மில், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனில் அல்லது ப்ராடக்டில் வந்து எப்படி டிஃபைன் ஆகுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். தியரம் ரிலேட் ஏ பி ஆர் பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ். அதே நேரத்தில் ஆல்ஃபாங்கிறது வந்து ஏதோ ஒரு ஸ்கேலர். இப்படி எடுத்துட்டோன்னா தென் நம்பர் 1 a + b இதோடைய அட்ஜாயிண்ட் என்ன? இதோடைய அட்ஜாயிண்ட் வந்து சம் ஆஃப் த அட்ஜாயிண்ட். ஓகே, நம்பர் 2 ஆல்ஃபா அதாவது ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் ஏ பார்க்குறோம், அதோடைய அட்ஜாயிண்ட் என்ன? அது வந்து என்னென்னா ஆல்ஃபா காஞ்சிகேட் ஏ ஸ்டார், ரைட்? ஆல்ஃபா காஞ்சிகேட் ஏ ஸ்டார். காம்ப்ளெக்ஸ்னால் காஞ்சிகேட் வரும், ரியல்னால் வந்து காஞ்சிகேட் வராது. இப்போ மூணாவது இஃப் A is invertible na, A is invertible, then A star வந்து invertible. A star is okay. ஸோ இது வந்து நான் நாலாவதுன்னு சொல்லணும். ஸோ மூணாவது வந்து இந்த காம்போசிஷன் ஆஃப் ஆப்ரேட்டர் பார்க்கணும், அதுவும் வந்து பவுண்டட்னு தெரியும். இப்போ ஏபியோடைய ஸ்டார் என்ன? ஏபியோடைய ஸ்டார் வந்து பி ஸ்டார் ஏ ஸ்டார். ஓகே, ஸோ நாலாவது வந்து இஃப் ஏ இஸ் இன்வெர்டபிள் தென் ஏ ஸ்டார் இஸ் இன்வெர்டபிள் அண்ட் ஏ ஸ்டாரோடைய இன்வர்ஸ் என்ன? ஏ ஸ்டாரோடைய இன்வர்ஸ் வந்து ஏ இன்வர்ஸோடைய அட்ஜாயிண்ட். ஓகே, ஸோ அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் வந்து நார்ம் ஆஃப் ஏ
it is same as norm of A star, and norm of A star, it is equal to norm of A star A, this is equal to. ஸோ இந்த ரிசல்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு மூணும் வந்து நம்மளால் டைரெக்டாக ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ நாலாவது ரிசல்ட் வந்து இதை யூஸ் பண்ணோன்னா நாலாவது ரிசல்ட் வந்து ஹோல்ட் ஆகிரும். ஏன்னா வந்து ஏசி ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு தெரியும், நமக்கு ஏற்கனவே ஒரு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆக போது, அதை வந்து சீன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அட்ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அட்ஜாயிண்ட் என்ன, சி ஸ்டார் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஐ ஸ்டார். ஐ ஸ்டார் வந்து ஐ தான். ஸோ அப்போ வந்து ஏ ஸ்டாருக்கு வந்து ஒரு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. லெஃப்ட் இன்வர்ஸ்னு சொல்கிறீங்க, மறுபடியும் வந்து இன்னொரு ஈக்குவேஷன் வச்சு ரைட் இன்வர்ஸும் வரும், சேம் தான், லெஃப்ட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ரைட் இன்வர்ஸ்னு வரப்போகுது. அப்போ சி ஸ்டாருங்கிறது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஸ்டார். ஆனால் சிங்கிறது என்ன, சிங்கிறது வந்து ஏ இன்வர்ஸ். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் வந்து ஹோல்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா அந்த ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட். அது வந்து நார்ம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஏ ஸ்டார். அது மட்டும் இல்லை, நார்ம் ஆஃப் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஏ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் நார்ம் ஆஃப் ஏ. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதோட நான் இப்போ உள்ள இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.